பயங்கரமாக சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் செம்ம டைரக்ஷன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. தமிழ் மக்களுக்கு இது ஒரு அரசியல் புரிதல் படமாக இருக்கும். முதலாளிங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்கும். சோஷியல் மெசேஜ் ஆக்சுவலி நல்லா இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் போய் பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நைஸ் ப்ரோ, சூப்பர். வெற்றிமாறன் ப்ரோ கெத்து, விஜய் மாஸ் ப்ரோ நல்லா பண்ணார். சூரியலாம் தெரிய விட்டார் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. வெற்றிமாறன் சார் எப்பயும் போல ஓகே தான். வெற்றிமாறன் எப்பயும் எல்லா படத்திலும் அரசியல் பேசுவார், இந்த படத்தில் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். ரைட்டிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. என்னென்ன அரசியல்வாதி என்ன பேசணுமோ கரெக்டாக பேசியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்குது படம் சொல்லலாம். அப்படி இல்லை, அவங்கவுங்க மைண்ட் செட் தான் ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் நேஷ்னல் அவார்டு கொடுக்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோடு பார்க்க முடியும். ஒரு 18+ காலேஜ் படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம், அது எப்படி பார்க்குறோம்னா நம்ம அதை வந்து நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் ப்ரோ. சூர்யா ஆக்டிங்கா, சூரிக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் கொடுக்கல, அவ்வளோ ப்ரெசன்ட் இது கொடுக்கல, ரோல் கொடுக்கல. பட் அவருக்கு கொடுத்தது அவர் கரெக்டாக பண்ணிட்டார். மஞ்சு வரையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேட்டையனில் கேரக்டர் இல்லை, இதில் நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. எவர் கிரீன் சூப்பராக இருக்குண்ணா, படம் செம்மையாக இருக்குது. தரமான ஆக்டிங்ண்ணா, நல்லா அரசியல் பேசியிருக்காங்க. தமிழ் மக்களுக்கு இது ஒரு அரசியல் புரிதல் படமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆமாம், இது ஓகே தான், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக படத்தை முடிக்காமல் ஒரு மாதிரி ஆடியன்ஸ்கிட்டே கொஸ்டின் வர்ற மாதிரி முடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அதே ஸ்டாண்டர்ட் தான், ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிருக்கு. சரியான வெற்றிமாறன் கிளாஸ் அப்படியே இருக்குது, செம்ம படம் ப்ரோ. சூரிய அவ்வளோ போர்ஷன் இல்லை, கம்மி தான். ஆனால் அது அந்த ரோலும் இம்பார்ட்டண்டான ரோல் தான், எந்த ரோலும் வேஸ்ட் பண்ணல, செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வரையும் எல்லா ரோலும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏடா கூடமாக தண்டத்துக்குன்னு வர ரோல்லாம் கிடையாது, எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லா ரோல்ஸும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குண்ணா ப்ரோ, பயங்கரமாக இருக்கு ப்ரோ. செம்ம ட்விஸ்ட் ப்ரோ, என்ன ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு. இளையராஜா மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலி ப்ரோ. சூர்யா ஆக்டிங்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலி. தேங்க்யூ. பயங்கரம் ப்ரோ, செம்ம பாலிடிக்ஸ் ப்ரோ, செம்மையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க ப்ரோ, ஹர்ட் பண்ணாமல் நல்ல இன்டென்ஸாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. லேக்னு பார்க்குறதோட நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு தான் ப்ரோ இருக்குது. பயங்கரமாக சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் செம்ம டைரக்ஷன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அது நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. சோசியல் மெசேஜ் பயங்கரம் ப்ரோ, எல்லாருக்கும் நல்லா தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்ல கண்டென்ட் தான். கொஞ்சம் 18+ இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. 18+ மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து படம் பார்க்க வேண்டிய. புதுசாக எல்லார் மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேரக்டுங்கிறத அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் வந்து நல்லாயிருக்கு. 18+ கொஞ்சம் கண்டென்ட் இருந்தாலுமே படம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஆமாம் ப்ரோ, கம்யூனிசம் இருக்குது. பொலிட்டிக்கல் ரீதியாக இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க இதுவும் இஷ்யூஸும் பேசியிருக்காங்க. நிறையா டைலாக் வந்து கொஞ்சம் இதாகவும் குத்துற மாதிரி சில பேர் சொல்கிற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு புரியாது ப்ரோ. இந்த படம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கவங்களுக்கு புரியாது. நல்லா இதாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது புரியும். அரசியல் ரீதியாக யாருக்கு எல்லாம் தெரியுமோ அது மட்டும் புரியும். மற்றவங்க எல்லாருக்கும் காமன் பீப்புளுக்கு புரியுமா என்னன்னு டவுட் தான். படம் வந்து வெற்றிமாறன் வந்து எப்போதுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் இது ஒன்று பிரம்மாண்டம் ப்ரோ. அது நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சூரிக்கு எங்கே இப்போ இதுவே கொடுக்கல, ரோலே கொடுக்கலன்னு பார்த்தா கடைசியில் அவரோட சின்ன ரோலாக இருந்தாலுமே அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து காமெடியன்லாம் இல்லை, இனிமேல் வந்து அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாரு. விஜய் சேதுபதி வந்து பெரிய லீடாக இருந்தாலும் சின்ன ரோலாக இருந்தாலும் மாசாக பண்ணிட்டு போயிட்டார். சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ஓவரால் வந்து 10 out of வந்து 8.5 மேலே கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்க வேண்டிய ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருக்குது ப்ரோ, படம் பார்க்கலாம். விஜய் சேதுபதி ஆக்டிங் பக்காவாக இருக்குது. சூரியோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் அவர் யூஸ் பண்ணல. லாஸ்ட்டில் கேமியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் மட்டும்தான் வச்சுருக்காங்க சூரிய. அவர் அந்த போர்ஷன் நல்லா இருந்தது சூரிக்கு. ஆமாம் பேசியிருக்காங்க. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுன்றதை பற்றி பேசியிருக்காங்க.
கண்டிப்பாக கன்வே ஆகிருக்கு, நல்லாவே கன்வே ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தான் அது. இப்போது அதாவது முதலாளிங்களுக்கும் தொழிலாளிங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அப்புறம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதை எதிர்த்து போராடுறது எப்படி, யார் போராடினாங்க, எப்படி போராடணும், ஒரு ஐடியாலஜி எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இல்லை லேக் எங்கேயும் இல்லை, லேக் எங்கேயுமே இல்லை, நல்லா போச்சு. ரொம்ப ராவாக இருக்குது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நல்லா ராவாக இருக்குது ஃபைட் சீன்ஸ்லாம். இல்லை நீங்கள் அடல்ட்னா பார்க்கலாம், சின்ன பசங்களாம் பார்க்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்காதுல்ல. ஏன்னா இது பெரியவங்க பார்க்குற படம் தான், நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல மெச்சூர்டான ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். படம் நல்ல ஃபீல் குடான மூவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஒரு பொயட்டிக்காக தான் இருந்தது. படத்தில் வந்து டிஓபி அண்ட் ரொம்ப நல்லா டிஓபி நல்லா இருந்தது. ராஜா சாருடைய மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடித்த நடிகளோட எல்லா நடிப்புமே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அதாவது படம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு படிப்பினையை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுத்த படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். வெற்றிமாறன் சாரோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே படத்தை வந்து நம்ம தரவா ஒரு எப்படி சொல்கிறது, அதான் ஒரு லெசன் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு படம் பார்த்து போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா அது நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி படமாக இந்த படம் இருக்கும். சாட்டிஸ்ஃபைட் தான். இல்லை படத்தில் கம்யூனிசம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதாவது சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஸ்க்ரீன் பிள்ளை. என்னென்னா கம்யூனிசம் பற்றி அப்படியே போகலாமா, இல்லை வந்து ஒரு தீவிரவாதமாக கொண்டு போகலாமா, இல்லை வந்து மிதவாதமாக கொண்டு போகலாமான்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து ஒரு க்ளீன் பர்சன்டேஜ் தான். இல்லை வெற்றிமாறன் சாரோடைய ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அதில் வந்து வயலன்ஸ் இருந்தாலுமே வந்து அவருடைய பேட்டர்ன் மாறல, நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, கதையாக வந்து ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்டாக க்ளீனாக தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேஸ் வந்து ஆல்வேஸ் ராக்டு தான். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் அவருடைய கேரக்டர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூரி வந்து இதில் வந்து கொஞ்சம் ஓவராலாக படம் ஃபுல்லாக வந்தாலுமே ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்குது. பட் அவர் சட்டில்டாக விடுதலை ஒன்றில் அதே இதை பண்ணியிருக்காரு கிளியராக. இல்லை ராஜா சார் மியூசிக் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ அழகாக போட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை. இந்த படத்தை பெரிய அளவு தூக்கி நிறுத்தது ராஜா சாரோட மியூசிக் பிஜிஎம் சொல்லலாம். நல்ல காம்போ தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வேறு சில ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இன்னமும் கூட கனெக்டிவாக நிறைய சீன்ஸ் வச்சுருக்கலாம். பட் படத்தோடைய கதைக்கு வந்து அது செட் ஆகாதனால கொஞ்சமான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க படம் வந்து என்னென்னா எல்லா படமும் வந்து ஒரு படமாக அப்படி வந்து உட்காந்து படம் பார்க்கணும். எனக்கு இந்த மாதிரி இப்படி அந்த மாதிரி உட்காந்து பார்க்காம ஒரு படமாக வந்து ஜெனரலாக உட்காந்து பார்த்தாங்கன்னா போதும். கம்பேரிசனே கூடாது. விடுதலை ஒன் கம்பேரிசன் பண்ணுறது, வேறு படங்களை கம்பேரிசன் பண்ணுறது, கம்பேரிசன் இல்லாமல் வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா எல்லா படங்களும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்.